அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல ஏன் இது எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டங்களுக்கு பின்னால இருக்கிற இஸ்லாமிய பார்வை என்ன சொல்லுதுன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அது நோயா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இழப்பா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள வர்ற கேள்விகளுக்கு இஸ்லாம் என்ன தெளிவான பதில சொல்லுதுன்னு தான் நாம ஒன்னா சேர்ந்து தேடப் போறோம். சரி, இந்த பயணத்தை நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல்ல சோதனைங்கிறது அல்லாவின் திட்டம்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அந்த சோதனையோட நோக்கம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நபிமார்களோட வாழ்க்கையிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு நாம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா பொறுமையோட மகத்தான பலன் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். சரி வாங்க, நேரத்தை வீணாக்காம முதல் பகுதிக்குள்ள போலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் அது ஏதோ தற்செயலா நடக்கிறது கிடையாது. அது எல்லாமே இறைவனோட ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு. பாருங்க, இந்த குர்ஆன் வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. பயம், பசி, நம்மளோட சொத்துல இழப்பு, உயிரிழப்பு, இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா வரும்னு இறைவன் சொல்றான். அப்போ இது சும்மா நடக்கிற ஒரு விஷயம் அல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு. இப்பதான் நம்மளோட பார்வை மொத்தமா மாறப்போகுது. இந்த நபிமொழிய கொஞ்சம் கவனிங்க. சோதனைங்கிறது ஒரு தண்டனை இல்ல, அது அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கிற அன்போட அடையாளம்னு சொல்லுது. சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் இல்லையா? சரி, சோதனைங்கிறது இறைவனோட அன்புன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு பின்னாடி என்னதான் நோக்கம் இருக்கும்? ஏன் இறைவன் நம்மள சோதிக்கணும்? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் நம்மளோட ஈமான, அதாவது நம்ம நம்பிக்கைய இன்னும் பலப்படுத்துறதுக்காக. 2வது, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களுக்கு ஒரு பரிகாரமா இருந்து நம்மள தூய்மைப்படுத்துறதுக்காக. 3வது, இந்த சோதனைகளை பொறுமையா தாங்கிக்கிறது மூலமா நம்மள ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக. இந்த விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சிறந்த வழி இருக்கு. அது என்னன்னா, இறைவனுக்கு ரொம்பவே பிரியமான நபிமார்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்திச்சாங்கன்னு பாக்குறது தான். இங்க பாருங்க, அய்யூப் நபி எவ்வளவு கடுமையான நோயால சோதிக்கப்பட்டாங்க. இப்ராஹிம் நபி தன்னோட மகனையே தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம். யூசுப் நபி எந்த தப்பும் செய்யாம சிறையில இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இறைவனால அவ்வளவு நேசிக்கப்பட்டவங்களே இவ்வளவு பெரிய கஷ்டங்களை சந்திச்சாங்கன்னா அவங்களோட பொறுமை நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடம், ஒரு முன்மாதிரி. சரி, நபிமார்களோட வாழ்க்கையில இருந்து இந்த பாடங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோம். ஆனா இத நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு தான் இந்த பகுதி. இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிறது சபர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சபர்னா சும்மா கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு ஆக்டிவான விஷயம். யார்கிட்டயும் புகார் பண்ணாம இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு அந்த கஷ்டமான நேரத்தை உறுதியோட கடந்து போறதுதான் உண்மையான சபர். அப்போ நாம என்னதான் செய்யணும்? முதல்ல அந்த சபர், அதாவது பொறுமைய கைவிடவே கூடாது. 2வது, நம்ம தொழுகையை இன்னும் அதிகப்படுத்தணும். 3வது, அல்லாஹ் கிட்ட மனவுருகி துவா செய்யணும், உதவி கேட்கணும். இது எல்லாத்துக்கும் மேல என்ன நடந்தாலும் அல்லாஹ் நம்மள கைவிட மாட்டான்னு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு பொறுமையா இருந்தா இதுக்கு என்ன பலன்? இறைவன் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கான்? வாங்க, நம்மளோட இந்த கடைசி பகுதியில அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குறுதி. பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கணக்கே இல்லாம, அளவே இல்லாம கூலி கொடுக்கப்படும்னு இறைவன் உறுதியா சொல்றான். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அப்போ கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். கஷ்டங்கள் நம்மள உடைக்கிறதுக்காக வரதில்ல, நம்மள இன்னும் பலமானவங்களா உருவாக்குறதுக்காக தான் வருது. இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் போதும், நம்ம வாழ்க்கைய பாக்குற விதமே மாறிடும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் அல்லாஹ் உங்க மேல கவனம் வச்சிருக்கான அர்த்தம். அது உங்கள உயர்த்துறதுக்கு ஒரு வழி, உங்க நம்பிக்கைய இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ். நாம இப்படிதான் இத பார்க்கணும். இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். இனிமேல் உங்களுக்கு வர சோதனைகளை ஒரு புது கண்ணோட்டத்துல பாருங்க. உங்களோட சோதனை உங்களை உடைச்சிட்டு இருக்கா, இல்ல உங்களை ஒரு இன்னும் சிறந்த மனுஷனா உருவாக்கிட்டு இருக்கா?